எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலூர் தொடரில் அடுத்த ஒரு எபிசோட். ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம கான்ட்ராக்ட் முடியுது. ஆமாங்க, நம்ம கப்பலுக்கு ஜாயின் பண்ணி இன்னியோட 231 நாள் ஆகுது. ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம கான்ட்ராக்ட் முடியுது. நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் குசாடாசின்ற ஊரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டர்க்கிலேருந்து இஸ்தான்புல்லேருந்து மும்பையிலேருந்து சென்னை. ஆமாங்க, ஸோ 3 ஃப்ளைட்டு மாறி போகிறோம். ஆகஸ்ட் 5 தான் ஃப்ளைட்டு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் நம்ம வந்து சென்னையில் ரீச் ஆகிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நான் 5ஆம் தேதி குசாடாசியில் நம்ம ரிலீவ் ஆகிறோம். அடுத்தது நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் போகுது. ஆனால் அடுத்த நாள் நம்ம ஷிப்பு போகிற ஊரும் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் தான். அதுக்கு ஏன்டா இஸ்தான்புல்லே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். பட் ஹவெவர் இது வந்து அவங்களா தர டிக்கெட். ஸோ நம்ம கம்பெனியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போகிற டிக்கெட் அவங்களே போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வரும்போது நம்மளே தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ போகிறப்ப அவங்களே டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து ஷிப் ரூலு. ஸோ பேக் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா சிலதுலாம் அந்த கோட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரில் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டுனா துவைச்சி அழகாக அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சில துணிகள் மட்டும் துவைக்க போட்டுட்டு சில துணிகள் அது பாதி துவைச்சதும் சிலது துவைக்காமல் இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், வீட்டில் போய் துவைச்சிக்கலாம் மற்றதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டு வந்துடலாம். ஸோ பேக்கிங் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் எண்டிங் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில், முக்கியமாக அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில், காலேஜ் ஹாஸ்டலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு ஸ்கூலே வெக்கேட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். என்ஓசி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம், வார்டன்கிட்ட வாங்குவோம், அதேமாரி லேபில் போயிட்டு வாங்குவோம், அதேமாரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு வாங்குவோம் இல்லையா. ஸோ சேம் அதே தான். ஸோ அதுபோல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் வேறு எங்கே ஹெச்ஆர் ஆஃபீஸு, அந்தமாரி நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ஓசி மீன்ஸ் அவங்க வந்து சில இதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த இது இருக்கும். அது கூட இன்றைக்கி வந்து மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. மீட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாளைக்கு கிளம்புனா முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு நம்ம வந்து அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸில் வச்சிடணும். இந்த செக்இன் லக்கேஜஸ் கையில் எடுத்துகிட்டு போகிற பேக்கை தவிர மற்ற எல்லாமே வந்து அங்கே வச்சிடணும். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆமாங்க, அவங்க வந்து உள்ளே என்ன இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் இப்போ கம்பெனியோட ஐட்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே வந்து அங்கே வந்து இவங்களாம் வெளியே மீன்ஸ் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலங்காத்தால் நம்ம அப்படியே அங்கேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். இன்னொன்று, என்னோடய ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, இன்னொன்று என்னோடய ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேங்க இல்லையா, குசாடாசின்னு சொல்லிட்டு டர்க்கியில் இருக்க குசாடாசின்ற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ளைட்டு. அங்கேருந்து நம்ம இஸ்தான்புல் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குசாடாசியிலேருந்து நம்ம வந்து இஸ்மீர்ன்ற ஒரு போர்ட்டுக்கு தான் போனோம். அது பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்டும் அந்த ஷிப்பு நின்றுட்டுருக்க இடமும் ஏர்போர்ட்டும் தூரமாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியை வந்து இது டாக்ஸியில் வந்து அவங்களே வந்து மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 90 கிலோமீட்டர். ஸோ நான் கேட்டிருந்தேன், அது எனக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்லேயே இப்படி தான் நடந்தது. 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ டாக்ஸிக்கு எவ்வளோ ஆகுன்னு. ஆனால் அவங்களே வந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது கம்பெனி ரூலும் கூட. ஸோ அவங்க வந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம ஏறி உட்காந்து ஜம்முன்னு போயிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியதான். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணும்போது வெயிட்டு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். 40 கேஜி, ஸோ 20 கேஜின்னு. ஆனால் இதில் நான் 20 கேஜி எடுத்துடலாம், இதில் எங்கிறது நான் 20 கேஜி எடுக்கிறது. ஸோ எனக்கு கம்மியாக தான் இருக்கும், எப்படியும் ஒரு 35 இல்லை 30 கேஜி அந்தமாரி தான் இருக்கும். ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா வரும்போது எண்ணெய், சீக்காத்தூள், அதுக்கப்புறம் துணி துவைக்கிற பவுட்ரு மீன்ஸ் லிக்விடு இதெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, அது வெயிட் இருக்கும். போகிறப்ப அதெல்லாம் இருக்காது. ஆனால் அதுக்கு பதில் நம்ம வந்து திங்ஸை தான் வாங்கிட்டு போவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. யார்ட்டையாச்சும் வந்து இந்த வெயிட் போடுற மிஷின் இருக்கும். ஸோ இந்த இப்படி தூக்கி இப்படி போடுற மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அதில் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அதனால் வெயிட்டு கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இல்லைனா
வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அங்கே ஏர்போர்ட்லேயே என்னை வச்சு தனித்தனியாக வந்து ரெண்டுத்தையும் பிரித்து வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சங்கடமாக போச்சு. ஏர்போர்ட்லேயே எல்லா துணியும் மடித்து அது இங்கே மாற்றி ரொம்ப ஒரு சங்கடமாக போச்சு. ஸோ அந்தமாரி ஆகக்கூடாது. வேறு கண்டினியூ பண்ண வேண்டியதான் மடிக்கிறத. இந்த ஷால்லாம் வந்து நம்ம வந்து பேக்குக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் போகும்போது சரி இதெல்லாம் குளிரும் கொஞ்சம். அவங்களே தருவாங்க பெட்ஷீட்டு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து இந்த சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசி போட்டு வச்சுருவாங்க, நம்ம பாடி தாங்காது. ஸோ அந்தமாரி இந்த ஷால்லாம் யூஸ் ஆகும். இதை வந்து பேக்குக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சுட்டுனா நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதாங்க ட்ராவல் பண்ணும்போது சில விஷயங்கள் என்னென்னா நம்ம இது எடுக்கவே போகாதெல்லாம் கீழே வச்சிடலாம். எதுலாம் எடுப்போமோ, ஏன்னா வந்து இந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் தான். ஃப்ளைட் ஏறிட்டுனா இதெல்லாம் வந்து ஊரில் தான் வந்து நம்ம கையிலே கிடைக்கும். ஸோ அதனால் எது நம்மளுக்கு தேவையில்லையோ அதை வந்து நம்ம இந்த பேக்கில் வச்சிடலாம். எது தேவையோ வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஹேண்ட் பேக்கு. ஸோ அதில் வந்து கொண்டு போகலாம். அதுலேயும் அதிகமாக கொண்டு போக முடியாது, 7 கிலோ தான் கொண்டு போக முடியும் ஹேண்ட் பேக்கில். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டாக ஒன்று. அடுத்தது ஒன்று, நம்ம வந்து நிறையா தூக்கிட்டு நடக்கவும் முடியாது. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஏர்போர்ட் சுற்றி பார்த்துட்ருப்போம். இந்த வாட்டி நம்ம போகிற ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் ஏர்போர்ட்டில் இஸ்தான்புல்லில் இருக்க டர்க்கிஷ் ஏர்லைனோட ஏர்போர்ட்டு. இப்போ எப்படி நம்ம துபாயில் வந்து துபாய் தோஹாவில் ரொம்ப பெரிய ஏர்போர்ட் இருக்கும், டர்க்கிஷ் ஏர்லைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அதோட ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே போயிருக்கேன். லாஸ்ட் வாட்டி வரும்போது டர்க்கிஷ் ஏர்லைன் வழியாக தான் வந்தேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம அதுலேயும் ஒரு டூரை பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. வேறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறதே வந்து ஒரு சந்தோஷமான ப்ராசஸுங்க. ஆஃப்டர் 7 மந்த்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இந்த கப்பலில் இருந்தது பார்த்தீங்கன்னா 233 நாள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் கிட்ட வருது. இத்தனை நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ அந்த ப்ராசஸே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வரும்போது சில ட்ரைனிங்லாம் ரொம்ப நம்ம வரும்போது சில ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து என்னடா இதுன்னு இருக்கும். ஆனால் போகும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து தேன் அப்படியே அவங்க போகும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி போகணும், பத்திரமா போகணும், அது போகணும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் ஜாலியாக போகிறோம், நாங்கள் பத்திரமா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எண்டிங் ப்ராசஸ் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. A few moments later. இந்த லக்கேஜிலலாம் எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி மட்டும் உள்ளே போட்டுடலாம். ஏன்னா வெயிட்டை கொஞ்சம் வந்து இதில் 20 அதில் 20 அப்படின்ற மாதிரி தான் வைக்கணும். இதில் இந்த புக்ஸு அந்த வெயிட்டான பொருள்லாம் இதில் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ 2 நாளைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும் வெளியே வச்சாச்சு. மற்றது எல்லாமே நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸு அதுவும் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லக்கேஜையும் ஒன்ஸ் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸையும் உள்ளே வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு 90% ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம், அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்றுங்க, நம்ம ஆக்சுவலி கப்பலில் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபயர் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் தான் இந்த ஃபார்மு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டு நம்ம என்ன கொண்டு வந்தோம் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸில் கொடுத்தோன்னா திரும்பியும் அந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம அதை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதான். அதை மறக்காமல் வாங்கிட்டு போகணும். அதுக்கு தான் வந்து நான் வந்து செவத்தில் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மறக்காமல் வாங்கிட்டு போகணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த எபிசோடில் ஒரு கான்ட்ராக்ட் எண்டில் எப்படி பேக்கப் பண்ணுவாங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. சரி, உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.